ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வ்ளாக் போட்டே ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது என் ஹஸ்பண்ட் வந்து மாலை போட்டிருக்காங்க. அது போட்டு 20 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் நேரில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் வீடியோ போடுறதுக்கு. எப்போவுமே 5 o'clock எந்திரிச்சு குளிச்சுருவோம். ஃபஸ்ட்டே குளிச்சுட்டு தான் அடுத்த எல்லா வேலையுமே. சாணி தெளிச்சாச்சு. சாணி தெளிச்சுட்டு அப்படியே வீட்டை தொடச்சி விட்டு டெய்லி வீட்டை தொடச்சிருவோம். 41 டேஸுமே வீட்டை தொடச்சி 41 டேஸுமே தலை குளிச்சிடுறது. அதான் வீட்டை தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு, அதாவது என் ஹஸ்பண்டோட தம்பி 2 பேருமே மாலை போட்டிருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பஜனைக்கு போயிட்டு தான் வருவாங்க. அதாவது கோயிலில் சாமி கும்பிட்டு தான் வருவாங்க. அதுக்குள்ளே நாங்கள் வீடை ரெடி பண்ணி வச்சுருவோம். சாமி போட்டு கூட்டியாச்சு. நீ ஒரு கோலத்தை கொட்டணும். நீ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா? நாங்கள் எப்போவும் 4:30க்குலாம் எந்திரிச்சிடுவேன். இப்போ தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் குட்டியாக கோலம் போட்டு மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் கொஞ்சம் குட்டி குட்டி கோலமாக போடுறது. இப்போல்லாம் இந்த 41 டேஸ் மட்டும் குட்டி குட்டி கோலம் தான். அப்புறம் தான் கொஞ்சம் பெரிய கோலம். மார்கழி கோலம் தான் கொஞ்சம் பெரிய கோலம் போடுவோம். அதுவும் இல்லாமல் ஐயப்பனுக்கு நாங்கள் என் கையாலே மாலை கட்டி வேறு போடுவேன். நமக்கு 2 வீடு இருக்கா, புது வீடு ஒன்று, பழைய வீடு ஒன்று. ஹஸ்பண்ட் வந்து புது வீட்டில் சாமி கும்பிடுவாங்க. குழந்தை வந்து பழைய வீட்டில் சாமி கும்பிடுவாங்க. ஸோ 2 பேருக்குமே நான் மாலை கட்டி கொடுக்கணும். நம்ம வீட்லேயும் பூ பூக்கும். 2 முழத்துக்கிட்டேயாச்சும் பூக்கும். டெய்லி பூக்கும். டெய்லி நான் கட்டி போட்டிருக்கேன். இப்போ ஒரு 25 டேஸ் 24 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. டெய்லி கட்டி போடுவேன். கரெக்டாக நான் பூ கட்டும் போதெல்லாம் என் பையன் எழுந்திரிச்சு வந்துடுவான் தூங்கி. கட்டி முடிச்சிட்டேன். அவன் எழுந்திரிச்சு வந்துட்டான். சாமிக்கெலாம் போட்டு